அண்மை செய்தி. அமைதியை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகத்திற்கு எதிராக போலியான செய்திகளை வெளியிடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், இந்த விவரங்களை விரிவாக கூறலாம். வணக்கம் அருண். பொது அமைதிக்கு சீர்குலைக்கும் நோக்கத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகத்திற்கு எதிரான போலியான செய்திகளை பரப்புதல், ஆள் மாறாட்டம் மற்றும் போலியான மின்னணு பதிவுகள் மூலமாக பொதுமக்களுக்கிடையே இடையூறுகளை விளைவிக்கும் விதமாக போலி அறிக்கைகளை பரப்பி வருபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நேரடியாக சென்று புகார் அளித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த புகாரில் போலியான போஸ்டர், நியூஸ்ஜே தொலைக்காட்சியினுடைய அவருடைய அந்த லோகோவையும் அதே போன்று அவருடைய கருத்துக்கள் அந்த அறிக்கையின் மூலமாக பரப்புவது போல போலியாக தயார் செய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மற்றொரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய மாநாட்டில் அக்டோபர் 2ஆம் தேதி அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் பங்கேற்பு இருப்பதாகவும், பங்கேற்று இதுபோன்று பேச இருப்பதாகவும் தவறான வாசகங்களை பொய்யாக பதிவு செய்து வாசகங்கள் அடக்கிய நியூஸ்ஜே போஸ்டர்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட நபர்களுடைய இணையதள முகவரிகளோடு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாச்சியிடம் நேரடியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் புகார் அளித்து வருகிறார். குறிப்பாக அந்த புகாரில் அதாவது சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய செய்திகளை உண்மைக்கு புறம்பாக சமூக வலைதளங்களை பயன்படுத்தி மாநாட்டில் பங்கேற்க இருப்பதாக நான் ஏற்கனவே எங்கும் கூறவில்லை, அதுபோன்ற ஒரு நடவடிக்கையும் இதுவரை இல்லை. அந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று பொது அமைதியை சீர்குலைக்கவும் CV சண்முகத்தின் மீது வெறுப்புணர்வை தூண்டுகிற வகையில் சமூகத்திற்குள் இருக்கிற முரண்பாடுகளை விதைக்கும் விதமாகவும் இந்த தகவல்கள் பரப்பப்பட்டு வருகிறது. அதாவது நியூஸ்ஜே தொலைக்காட்சியுடைய அதிகாரப்பூர்வ அந்த ட்விட்டர் கணக்கில் அந்த போஸ்டர் போலியானது என்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையை வெளியிடவில்லை என்று அவர்கள் அந்த போஸ்டரோடு இணைத்து பேக் என நியூஸ்ஜே தொலைக்காட்சியுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நகலையும் அவர் இணைத்து அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார். சமூக ஊடகங்களில் பல தீங்கிழைக்கக்கூடிய நபர்கள் இதுபோன்ற போலியான போஸ்டர்களை வேண்டுமென்றே பகிர்ந்து ஒப்புதல் அளித்து மறுடூட்டர் செய்து வருகிறார்கள். அதே போன்று பொதுமக்களுக்கு இடையே இடையூறுகளை விளைவிக்கக்கூடிய விதமாக மக்களிடையே அமைதியின்மையை தூண்டக்கூடிய நோக்கத்தோடு இது போன்ற விஷமத்தனமான செய்திகளை செய்து வருகின்றார்கள். அந்த தவறான நபர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும். அதற்கான அவருடைய இணையதள முகவர்கள் அனைத்தும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இது போன்ற போலி செய்திகளை பரப்புவர்கள் மீது அந்த ட்விட்டர் கணக்குடைய அந்த அவர்களுடைய பட்டியலெல்லாம் முழுமையாக இணைக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த ட்விட்டர் கணக்குகள் முழுக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அவருடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் கற்பிக்கக்கூடிய விதத்தில் அவர்கள் அந்த போஸ்டரை உண்மைக்கு புறம்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். மறுடூட்டு போன்ற கணக்குகளையும் தொடர்ந்து இதுபோன்று கலவரத்தை தூண்டும் விதமாக இது செய்து வருகிறார்கள். பொதுமக்கள் மற்றும் அவரது தொண்டர்கள் ஆதரவாளர்களிடையே இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கவலையை எச்சரிக்கையும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நியூஸ்ஜேனுடைய ஆள்மாறாட்டம் செய்து இந்த டிஜிட்டல் போஸ்டர் சேனலில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொய்யாக இது போன்ற உருவாக்கப்பட்டதை அவர்கள் மீது அந்த குறிப்பிட்ட செக்ஷனின் படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் உறுதி செய்திருக்கிறார். குறிப்பாக தொழில்நுட்ப சட்டத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். 2023 RW பிரிவு 66C 66D 318 319 324 335 336 339 340 352 356 என இது போன்ற பிரிவுகள் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மேலும் வன்முறை மற்றும் அமைதியை சீர்குலைக்க தூண்டுதல் போன்ற பொய்யான ஜோடிக்கப்பட்ட இந்த டிஜிட்டல் சுவரொட்டி விளம்பரங்கள் எல்லாம் இதன் இணையதளங்கள் மூலமாக பரப்புவதன் மூலமாக தவறான தகவல்களை பொதுமக்களிடையே கொண்டு சேர்க்கிறார்கள். எனவே உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போன்று ஏற்கனவே திரு கார்த்திகேயன் என்பவர் குற்றவியல் சட்ட நடைமுறைப்படி இது போன்ற ஒரு போலியான செய்திகளை எல்லாம் தகவல் பரப்பி அவருடைய பேஸ்புக் நிறுவனம் மூலமாக குடியரசுக்குள்ளாக குறிப்பிட்டிருந்த செய்தியை சுட்டிக்காட்டி புகார் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கார்த்திகேயன் மீது இதுவரை எந்த விதமான அபராதமோ அல்லது நடவடிக்கையோ அல்லது அவருடைய கணக்கை அகற்றவோ இதுவரை பதில் இல்லை. எனவே கடிதத்தில் போலியான செய்தியை உருவாக்கிய சமூக ஊடகங்களில்
போலி செய்திகளை பரப்பக்கூடிய இந்த நபர்களை ஏற்கனவே அளிக்கப்பட்ட புகாரில் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே உள்நோக்கத்தோடு இதுபோன்ற விஷமத்தனமான இந்த நடவடிக்கைகளை யார் சம்பந்தப்பட்ட அந்த சமூக விரோதிகள் என்பதை கண்டறிந்து அவர்களுடைய பிம்பத்தை உடைத்து அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அந்த புகாரில் அவர் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.